திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குழந்தை கடத்தப்பட்டது தொடர்பாக குழந்தையின் தாயை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். சுரேஷ்குமார், குழந்தை கடத்தல் தொடர்பாக காவல்துறை விசாரணையில ஈடுபட்டிருக்கிற சூழல்ல அந்த குழந்தையினுடைய தாயார் மாயமாகி இருக்கிறதா, புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, செய்திகள் வெளிவந்திருக்கு. இது தொடர்பான பின்னணி குறித்து ஏதாவது தெரிய வந்திருக்கா? காவல்துறையின் நடவடிக்கை என்னவா இருக்கு? தமிழரசன், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மணப்பாறை அத்திக்குளம் பகுதியில் சாய் தர்ஷன் 2 வயது குழந்தை மர்ம நபர் ஹெல்மெட் போட்டு கடத்திட்டு போனாரு. இது சம்பந்தமா காவல்துறை 10 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க இது வரைக்கும் அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. இதுக்கடையில நேற்று இந்த பையனோட தாய் முத்துலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போனவங்க வரல. அவங்க செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதனால செல்போன் எண்ணை கொண்டு போலீசார் அவங்க தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழரசன், குழந்தை சாய் தர்ஷன கடத்தல்காரர் பைக்ல கடத்திட்டு போற காட்சிகள் மட்டும் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு, சிசிடிவி காட்சிகள். இதை வச்சு வேற என்னென்ன விவரங்களை காவல்துறையினர் சேகரிச்சிருக்காங்க? சூரஞ்சனி, இந்த குழந்தை கடத்தல் சம்பந்தமா அந்த இருசக்கர வாகனத்துல ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போன நபர் மணப்பாறை பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுல ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறாரு. இதே கரூர் மாவட்டம் தோவமலை பகுதியில போறப்ப ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வேற ஷர்ட் அணிஞ்சிட்டு குழந்தைய கேஷுவலா கடத்திட்டு போறதுனால தெரிந்த நபர் தெரிந்த நபர் மூலமா கடத்தப்பட்டிருக்கலாமா அப்படின்னு சந்தேகம் போலீசாருக்கு இருக்கு. அந்த கோணத்துல விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த தனிப்படை போலீசார் சாலை ஓரத்தில் உள்ள கேமராக்களை கரூர் வரைக்கும் ஆய்வு செய்து எந்த வகையில போயிருக்காங்க, எந்த வழியில போயிருக்காங்கிற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. சிவரஞ்சன்.